சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ பூர்ணி, அன்னிக்கிட்ட இருந்து வாங்கினா என்ன, கடவுள்கிட்ட இருந்து வாங்கினா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு கம்முன்னு இரு. தம்பி, உங்க மனைவி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. குழந்தைய வாங்கிக்க ஆசைப்படுறவங்க கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட மாதிரி இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எல்லா குழந்தையும் கடவுளோட குழந்தை தானே. நீங்க இவங்க விருப்பப்படியே செய்யலாமே, அதுவும் நல்லது தானே. ரகு, பூர்ணிமா சொல்றது சரிதான். நானும் என் வேண்டுதலை கடவுள்கிட்ட வச்சு என் குழந்தைய கடவுள்கிட்டயும் ஒப்படைச்சிடுறேன். நீங்களும் குழந்தைய அவர்கிட்ட இருந்தே வாங்கிக்கோங்க. இது நல்லது தானே, தப்பு இல்லையே. பூர்ணி, எனக்கு இதுல எந்த தப்பும் தெரியல. உண்மையிலே சந்தோஷம்தான். உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே குழந்தைய வாங்கிக்கோ. அப்புறம் என்னங்க, செவ்வந்தியே சரின்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஐயா, இப்ப இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிரில் உட்காரணுமா இல்ல கடவுள் முன்னாடி போய் நிக்கணுமா? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எல்லாரும் குழந்தைய அணைச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா கொடுங்க. கடைசியில குழந்தையோட தாய் குழந்தைய கொண்டு வந்து அம்மனோட சன்னதியில வைக்கட்டும். அங்க இருந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்க ஐயா. பாட்டி, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் கொடுங்க. அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். நான் எதுக்குமா, நீ கொடுத்தா பத்தாதா? பாட்டி, உங்களுடைய வழி தோன்றுதல் தானே நாங்கெல்லாம். நீங்க இல்லாம நாங்க வந்துட முடியுமா? நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். கொண்ட கொடுமா. இத புடி ராஜ். வாடா வாடா வாடா. ராஜா வாட்ட எல்லாம் கிடைக்கணும்டா. நல்லா சந்தோஷமா இருடா தமிழ். இந்த ராஜ். தமிழே, என்ன தாத்தா பாருங்க. நல்லா இருக்கணும்டா தமிழ். தங்க குட்டி, என்ன என்னடா செல்ல குட்டி. இந்தாம்மா. வாட தங்கம். அச்சச்சோ. வாழ்க்கையில உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும். அம்மா எப்பவும் உன்னை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். நீ நல்லா இருப்ப. ஐயா, குழந்தைய எங்க வைக்கணும்? வாங்க சொல்றேன். போலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சரிங்க ஐயா. அம்மா, குழந்தைய வைங்கம்மா. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு.
ஐயா குழந்தை ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். இருங்க தம்பி. அம்பிகையின் அருளாலே எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. குழந்தை எடுத்துக்கங்க. சரி சாமி கும்பிடு. வா குழந்தை எடுத்துக்கலாம். தமிழ் என்ன செல்லும்? பூர்ணி, ஆ இனிமேதம்மா உங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. இந்த பொக்கிஷத்தை கடவுள் வீட்டுக்குள்ளே இருந்து கொடுத்துருக்காரு பாத்தியா? நீ இவனை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லைம்மா. இவன் எப்படி வளர்ந்தாலும் நல்லா தாம்மா வளருவான். ஏன்னா இவன் செவ்வந்தியோட வளர்ப்புமா. செவ்வந்தி இந்த வீட்டுக்கு வந்த மருமக இல்லைம்மா, அவன் உன் கூட பிறக்காத சொந்த அக்கா மாதிரி. அவளை நீ மறந்துடக்கூடாது பூர்ணி. இதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷமே ஆரம்பம். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? ஆமா வாங்க வாங்கப்பா. வாங்க சம்பந்தி.